விஷ்ணுவின் 7வது அவதாரம். அயோத்தியின் அரசர் தசரதனின் 4 மகன்களில் மூத்தவர். திரேதாயுகத்தில் பிறந்து ஏகபத்தினி விரதம் கடைபிடித்து தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்த ஸ்ரீராமரை பற்றி தாங்க பார்க்க போறோம். ஜெய் ஸ்ரீராம். தினமும் ராமநாமத்தை சொன்னாலே நற்பலன்கள் ஏற்படும். அதிலும் ராம காயத்ரியை சொல்வதால் சிறப்புமிக்க பலன்களை பெறலாம். ஸ்ரீராம சம்பந்தப்பட்ட அர்ச்சனைகள், ஸ்லோகங்கள் முதலியவற்றை சொல்லிய பிறகு கற்பூர தீபம் காட்டும்போது ராம காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வர வேண்டும். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவதால் ஆபத்து காலங்களில் நன்மை விளையும், புத்திரபேறு உண்டாகும், பகை விலகும், ஒழுக்கமாக வாழ வழிவகுக்கும், எண்ணிய வாழ்வு அமையும், பாவங்கள் அகலும், குடும்பத்தில் ஒற்றுமை வளரும். ஓம் தாசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமஹ பிரச்சோதயாத். ஓம் தாசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமஹ பிரச்சோதயாத். ஓம் தாசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராமஹ பிரச்சோதயாத். நன்றி.